ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாண வீட்டு கேசரி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான இந்த கேசரியை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது கல்யாண வீட்டு கேசரி செய்யறதுக்காக நான் இந்த கப்பில் தான் ரவை வந்து மெஷர் பண்ணிக்க போகிறேங்க. இந்த கப்புலேயே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 கப் போல் தண்ணி வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற ப்ராசஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 4 கப் போல தண்ணி வந்து பாத்திரத்தில் சேர்த்துட்டேங்க. இதை அடுப்பில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். நம்ம மற்ற ப்ராசஸ் செய்யறதுக்குள்ள தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த பக்கம் இன்னொரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 கப் போல நெய் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு 1 கப் போல ரவை சேர்த்து கேசரி செய்ய போகிறோம். 1 கப் ரவைக்கு 3/4 கப் போல நெய் வந்து தேவைப்படும். நீங்க முழுசாவே நெய் சேர்த்து செய்யறதுனாலும் செய்யலாம், இல்லைன்னா 1/2 கப் போல நெய்யும் 1/4 கப் போல சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்து செய்யலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் போல நெய் சேர்த்துட்டேங்க. இதோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். நெய்யோடவே ஆயிலும் சேர்த்து செய்யறதுனால நம்மளுக்கு கேசரி ரொம்ப நேரத்துக்கு வரன்னு போகாம ரொம்பவே சாஃப்டா இருக்கும். அதனால இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெய்யும் ஆயிலும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். ஒரு 1/4 கப் போல வெளியே எடுத்துறேன். இதை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் போல நெய் வந்து வெளியே எடுத்துட்டேங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இந்த சூடான நெய்யிலேயே ஒரு 10-12 முந்திரி எடுத்திருக்கேங்க. ஒரு 2 பாதாம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாதாமும் முந்திரியும் நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம். பாதாமும் முந்திரியும் நல்லா கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமிங்ல கருப்பு திராட்சையும் மஞ்சள் திராட்சையும் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப முந்திரி திராட்சை நல்லா வறுத்துட்டு இதை வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்துட்டேங்க, வெளியே எடுத்துறேன். அவ்வளவுதான். இப்ப இது இருக்கட்டும். இப்போ இதே நெய்யில நம்ம 1 கப் போல வெள்ளை ரவை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ வெள்ளை ரவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த நெய்யிலேயே ஃபுல்லா கலந்து விடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நெய்யோட ரவையை நல்லா வறுத்து விட்டுருவோம். இப்போ பாருங்க, நல்லா வந்து ரவை வறுபட ஆரம்பிச்சிருச்சு, நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமிங்ல நம்ம வச்ச தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் ரவையோட தண்ணி வந்து சேர்த்தணும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ரவையோட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். கட்டிப்படாம நல்லா மெதுவா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, நல்லா வந்து வாட்டர் எல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா ரவை வந்து வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுட்டீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டா நம்மளுக்கு ரவை வந்து வெந்து வந்துடும். இப்போ நல்லா ரவை வந்து வெந்து வந்திருக்குங்க. இதோடவே நம்ம எந்த கப்பில் ரவை மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் வந்து கரெக்டான ஸ்வீட்ல இருக்கும். உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தா நீங்க 2 கப்பாவே சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு 1/2 கப் போல சர்க்கரை வந்து சரியான அளவில் இருக்குங்க. இதோடவே எல்லோ ஃபுட் கலர் வந்து நான் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். கேசரி பவுடரை கொஞ்சமா தண்ணியில சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஃபுட் கலர் வேண்டான்னாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வீடியோ பர்பஸ்க்காக தான் ஃபுட் கலர் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ சர்க்கரையோட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். சர்க்கரை நல்லா முழுசா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவையோட ஈவனா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா ஃபுல்லாவே கலந்து விட்டுக்கலாங்க. ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டிப்படுற மாதிரி இருந்தா உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஈஸியாவே நம்மளுக்கு வந்து ரவை நல்லா கரைஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இப்ப பாருங்க, சர்க்கரை வந்து நல்லா முழுசா கரைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அழகா நம்மளுக்கு ஸ்மூத்தா நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. நல்லா மணலா கேசரி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் திராட்சையையும் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையையும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுருவோம். ஸ்டவ் வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல கொண்டு போயிருங்க, ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். முந்திரி திராட்சையையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். நல்லா சாஃப்டா நம்மளோட கேசரி வந்து வெந்து வந்துடும்.
இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக சுட சுட நம்மளோட கல்யாண வீட்டு கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கடைசியாக நம்ம எடுத்து வச்ச நெய்யையும் இது மேலே வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நெய்யையும் ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாகவே கலந்து விட்டுருவோம். நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் ஆறி போனால் கூட நம்மளோட கேசரி சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்புக்கு 1.5 கப் சர்க்கரை, 3/4 கப் போல் நெய் வந்து சேர்த்து செஞ்சிங்கன்னா எப்போவுமே பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க. பாருங்க, நெய்யையும் சேர்த்து ஃபுல்லாகவே நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கே தெரியும். நல்லா சூப்பராக மணல் மணலாக நம்மளோட கல்யாண வீட்டு கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அப்படி கரண்டியில் எடுத்து போட்டோன்னா நல்லா அல்வா மாதிரி விழுகணும். அப்போ தான் வந்து கேசரி கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் ஆறி போனால் கூட நம்மளோட கேசரி அதே சாஃப்ட்னஸில் இருக்குங்க. கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.